கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோவான் 12:15. இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு அந்த கழுதைக்குட்டி நீங்களாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி வரத்துக்கு காரணமாக இருந்த அந்த கழுதைக்குட்டி இன்றைக்கு நீங்களாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஆண்டவர் உங்களை தேடி வர்றாரு. மகளே, நான் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்ய முடியாது காத்து கொண்டிருக்கிறேன். நீ அர்ப்பணிப்பாயா? நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா? எனக்கு கொஞ்சம் இடம் தருவாயா உன்னிடத்தில் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இடம் கொடுக்க இன்றைக்கி ஆயத்தமாக இருக்கீங்களா? கழுதையை ஒப்பு கொடுக்குறீங்களா? அந்த கழுதை குட்டி நீங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆண்டவர். ஏனென்றால் தாவீதின் மைந்தனுக்கு ஓசானா. பாருங்கள், போகிற இடமெல்லாம் வழிநெடுக அவர்கள் வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த மகிமையும் இந்த கனமும் அந்த கழுதிக்கு எப்போ வந்துச்சு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதன் மேலே உட்கார்ந்த உடனே தான் அதுக்கு ஒரு கனமும் மகிமையும் வந்துச்சு. இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்படைங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியோடு, ஆண்டவரே நான் கழுதையை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் என் மேலே பவனி வர்றதுக்கு நான் இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் பயன்படுத்துவார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.